ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான தி மோஸ்ட் நோட்டோரியஸ் டாக்கர் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி மோஸ்ட் நோட்டோரியஸ் டாக்கர் சீசன் 1 எபிசோட் 6. அந்த ஆளை கொண்டுட்டு கோகாவை நம்ம ஹீரோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஏன்னா கோகா ரொம்பவே ஸ்ட்ராங் அண்ட் இவனை கொண்டால கேட்கறதுக்கு யாரும் வரப்போறது இல்லை. நம்ம ஹீரோ ஷூட் பண்ற சவுண்டு கேட்குது. பட் நம்ம ஹீரோ அந்த ஆளை கொள்ளல. 10 மனசு மாறதுக்குள்ள ஓடிடு 10-9 நம்ம ஹீரோ எண்ணிட்டு இருக்கான். உனக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு நீ அந்த ஆளை கொண்டுட்டு ஈஸியா அவன்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம். பயப்படுற பப்பி எனக்கு தேவையில்லை, பாஞ்சு அடிக்கிற உல்ஃப் தான் என் டீமுக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆல்மாவை பார்க்க வந்து அவன் நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கா. லஞ்சுக்கு தேங்க்ஸ் அந்த ஹெல்ப் சொன்னா நான் ஏன் காசு கொடுக்கணும் நம்ம ஹீரோ கேட்கறான். நீ வரலன்னா அவன் மொத்த ஹோட்டலையும் சாப்பிட்டுருப்பான்னு சொல்லவும் சரி இந்த ஒரு தடவை பே பண்றான்னு நம்ம ஹீரோ சொல்றான். புது மெம்பர்ஸ் கிடைச்சாங்களா அப்படின்னு அந்த எல்ஃப் கேட்கவும் புது மெம்பர்ஸ்லாம் ஒன்றும் கிடைக்கல, நான் வேற ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் வெளியே போயிருந்தேன். மோசமான ஒரு ட்ரக் ஒன்று சிட்டியில் சுற்றிட்டு இருக்கான், ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆமாப்பா நானும் அதை பற்றி கேட்டேன்னு அந்த எல்ஃப் சொல்லவும் அதோட சைடு எஃபெக்ட் ஒருத்தரை ரொம்ப கோவப்படுத்துமா நம்ம ஹீரோ சொல்கிறான். நீ இந்த மாதிரி எங்கள் மேலே அக்கறையா பேசுறியா அப்படின்னு சொல்லி அந்த எல்ஃப் கேட்குறேன். எல்லாருமே சீக்கர், ஸோ இதில் என்ன தப்பு நம்ம ஹீரோ கேட்குறான். சரி ஆல்மா அப்புறம் பார்க்கலாம், முடிஞ்சா இன்னொரு தடவை இதே மாதிரி மீட் பண்ணி சாப்பிடலாம். ஏன்னா நம்ம காலிக்ஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த எல்ஃப் சொல்லவும் ஓகே அப்படின்னா நம்ம இனி பிஎஃப்எஃப் அப்படின்னு வா சொல்கிறா. சரி போயிட்டு வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபிலிஷியாக்கு எது தெரிஞ்சிருக்குன்னா கேபினோ டெரிட்டரிக்கு அவுட் சைட்ல அவங்க விற்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கேபினோ ஃபேமிலியை சேர்ந்த ஆல்பர்ட் கோகாவையும் அவன் ஓனரையோ பிடிச்சிருந்தான். ஆல்பர்ட் ஃபேமிலியை எங்க கிட்ட கேட்டுக்கிட்டதுனால தான் உன்னை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஆல்பர்ட் கேபினோ கிட்டே மாட்டணும் அப்படின்னு அந்த ஓனர் டென்ஷன் ஆகிறான். இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டு வரவங்களை பார்த்தா எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு அந்த ஆல்பர்ட் சொல்றான். பட் அந்த ஆல்பர்ட் ஃபேமிலி சொல்றதை நான் எதுக்கு கேட்கணும்னு ஆல்பர்ட் சொல்லவும் ஆமா சார் நீங்க லோக்கனோவை சேர்ந்த பெரிய ஃபேமிலி, நீங்க எதுக்கு அந்த சின்ன ஃபேமிலி சொல்றதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு அந்த ட்ரேடர் தப்பிக்கிறதுக்கு பேசவும் அப்படின்னா இப்படி பண்ணுவோம், ஸ்லேவை எங்களுக்கு தந்துட்டு ஒன்ன ஒரு டாயா மாத்திடுவோம், உடம்ப கிழிச்சு வேற இண்டஸ்ட்ரின்னு எல்லாத்தையும் வெளியெடுத்துவோம், தலையை வயிற்றுக்குள்ள வச்சு தச்சிருவோம் அப்படின்னு ஆல்பர்ட் சொன்னா. இவ்வளவு மோசமா ஜோக் பண்ணாதீங்கன்னு சொன்னா. ஜோக்குன்னு யாரா சொன்னா, உயிரோட அறுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் சொல்றான். இங்க கோகா வந்து பிளாஷ்பேக்கை யோசிக்கிறான். நான் யாருக்கும் தேவைப்பட்டதில்ல, பேசாம இந்த இடத்துல சாகிறதே மேலோன்னு கோகா யோசிக்கிறான். நம்ம ஹீரோ கண்ணை நோண்டி விட்ட மென்ஸ் வில்லேஜோட சீஃப் அந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு பணம் கொடுக்கலான்னு வச்சிருந்த நோயல் ஸ்டோலுங்கிற ஒரு சீக்கிரம் எடுத்துட்டு போயிட்டான். பொண்டாட்டியவோ பிள்ளையவோ ஹாஸ்டேஜா வச்சு அவன்கிட்ட இருந்து பணத்தை திருடிட்டு போயிட்டான். நான் உங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்க வச்சிருக்கேன்னு அவன் கிட்ட எவ்வளவோ சொன்னேன். அந்த வீக்கான கேம்பினா ஃபேமிலியை பார்த்து நான் பயப்படணுமா அப்படின்னு அவன் சொன்னான். சீஃப் சொல்லவும் ஓ என் ஃபேமிலியை பார்த்து அவன் வீக்குன்னு சொன்னானா அப்படின்னு அவன் கேட்காம அந்த சீக்கிரம் நோயில சும்மா விடாதீங்க அப்படின்னு அந்த சீஃப் சொல்றான். அந்த நோயல் ஸ்டோலன் நான் பாத்துக்கிறானா, எனக்கு தர வேண்டிய காசை நீ டயத்துக்கு தரலையே, ஸோ அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணலாம், உன்கிட்ட வேற பணம் இல்லை, அந்த சீக்கிரம் உன்னோட ரைட் கண்ணை எடுத்துட்டால நான் உன்னோட ரைட் கையை எடுத்துக்கிறேன், நீ ஒரு லாங் ஸ்வாட்ஸ்மேன் தானே, குச்சியை வச்சு கூட நீ நீட்டா அவன் கையை கட் பண்ணுவல்ல, வந்து கட் பண்ண அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் கூப்பிடவும் இந்த சீஃப் ரொம்பவே பயப்படுறான். ஸ்டிக்கை வச்சு எப்படி கையை கட் பண்ண முடியும், வேணான்னு அவன் சொல்லிட்டு ஆல்பர்ட்டே உத்தரவு கொடுத்துருக்காரு போடா அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஆல்பர்ட் அந்த ட்ரக் எடுத்துக்கிட்டு இப்போ ஆரம்பிக்க இப்போதான் இம்ப்ரெசிவா இருக்கோ, வயலன்ஸை என்ஜாய் பண்ண பிடிக்கும் அப்படின்னு அவன் கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்கான். கண்ணமிக்கிற செகண்ட்ல சாதாரண ஸ்டிக்கை வச்சே கோகா அவன் கையை கிளீனா வெட்டியிருந்தான். சார் ஆல்பர்ட் இந்த ஃபிளேவர்னா நீங்களே போங்க, உங்களுக்கு இவனை பிடிச்சிருக்கா, இவன் என் ரிங்கோட அன்டிஃபீட்டட் சாம்பியன் ரொம்ப வர்த்தியானவன் அப்படின்னு கோகா ஓனர் சொல்லவோ அப்ப நீ என்னோட ஸ்லேவ் அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் சொல்றான். ஆல்பர்ட் சொன்னதுனால கோகாக்கு இப்ப ப்ராப்பர் ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. கோகாவோட அப்பா ஒரு மெர்ச்சன்ட், அவங்க அம்மா ஒரு அழகான லேடி. என் குழந்தை நல்லா பிறக்கணும்னு அவங்க ஸ்ட்ரைன்ல வேண்டிட்டு இருக்கும்போது சில மோசமான ஆளுங்க அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா கண்ணு முன்னாடியே ரேப் பண்ணிட்டு போயிருக்காங்க. டார்லிங் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அதுக்கப்புறம் கோகாவோட அம்மா மென்டலி ரொம்ப அன்ஸ்டேபிள் ஆயிட்டாங்க. சார் உங்களுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான்னு அவங்க காமிச்சா அவங்க அப்பா பெருசா இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. யாரு செல்ல அவங்க அப்பா வந்திருக்காருன்னு அவங்க அம்மா சொன்னா அவனுக்கு அப்பா உண்மையிலேயே நான் தானே அவங்க அப்பா கேட்டுட்டு போகவும் இதை கேட்ட உடனே அவங்க அம்மா சூசைட் பண்ணி இறந்து போயிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கோகா என்னதான் ட்ரை பண்ணாலோ அவங்க அப்பா அவனை ஒரு பையனாவே மதிக்கல. நீ ஒரு கிருமிய கிட்ட வராத, நான் அப்பான்னு கூப்பிடாதன்னு அவனை போட்டு அடிக்கிறாரு. நான் ஒரு கர்ஸ்ட் சைல்டுன்னு யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு அவன் வருத்தப்பட்டு இருக்கான். ஈவன் அவன் அதை எல்லாத்தையும் என்டோர் பண்ணிட்டு இருந்தாலும் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஒரு ஷிப்ல இருந்து அவன் கண் முழிக்கிறான். ஸ்லேவா அவங்க அப்பா வித்துட்டாரு அப்படிங்கறது அப்புறமா தான் அவனுக்கு புரிய வருது. என்னோட பேரு மீகல், இனி நான் தான் உன்னோட மாஸ்டர் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லேவ் கான்ட்ராக்டர் சொல்றான். கோகா மை பாய், நீ சூப்பரா ஃபைட் பண்ணி ஜெயிச்சிட்ட, என் பேரை காப்பாத்திட்ட அப்படின்னு அந்த மீகல் ரொம்பவே அவனை பாராட்டுறான். ஃபர்ஸ்ட் டைமா என் லைஃப்ல ஒருத்தர் என்ன பாராட்டியிருக்காருன்னு கோகாவும் ரொம்ப ஹாப்பி ஆகுறான். நான் வின் பண்ணா என்ன பாராட்டுவாங்க, வின் பண்ணா போதுன்னு அவனும் எல்லாத்தையும் கொண்டுகிட்டு வரான். எதுக்காச்சும் நான் தேவைப்படுறேங்கிறதுக்காக தான் கோகா அவன் சொல்ற எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்திருக்கான். லோக்கி எதுக்கு நான் கூப்பிட்டு விட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பாஸ் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், கேபினோ ஃபேமிலி அவங்க உயிர் எடுக்க வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுவோம். வில்லேஜோட சீஃப் சொன்னதை பண்ணி அவனுங்க இப்படி பண்றானுங்க. ஆல்பர்ட் உண்மையிலே ஒரு கிறுக்கன் தான், இதுக்கு முன்னாடி இருந்த லீடர் ரொம்பவே நல்லவரா இருந்தாரு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரு பையன் தான் இருக்கான், அதுவும் இல்லெஜிட்டிமேட்டா பிறந்தவன், அவன் தான் ஒரே வாரிசு, அதான் லேட் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி
சொல்லி லோக்கி சொல்றான். யாரோ வர்றதை நம்ம ஹீரோ சென்ஸ் பண்ணிட்டு, லோக்கி நீ என்ன காட்டி கொடுத்துட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், சாரி பாஸ், என் கஸ்டமருக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைப்பேன், பட் கேபினோ ஃபேமிலியை எதிர்த்து என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு லோக்கி சொல்லவும், பட் ஒரு விஷயத்தை நீ கால்குலேட் பண்ணல, அவன் வர்றதுக்கு முன்னாடி நான் ஒன்ன கொண்டுட்டா நம்ம ஹீரோ கேட்கவும், என் தொழில நான் என்னைக்கோ துரோகம் பண்ணதில்ல, தண்டனையை நீங்க என்ன கொல்லுங்க, நான் ஹாப்பி தான் அப்படின்னு லோக்கி வந்து சாகிறதுக்கு ரெடியா தான் இருக்கான். இந்த ஒரு தடவை உன்னை மன்னிச்சு விட்ற, போயிட்டு வா, நீ இந்த ஊரை விட்டு ஓடி போகணும்னு அவசியம் இல்லை, நான் கேபினோ ஃபேமிலியை நான் கிரஷ் பண்றதா முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ரொம்பவே தேங்க்ஸ் பாஸ், நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி லோக்கி கண் கலங்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோ ஒரு போர்ஷனை குடிக்கிறான். 10 மினிட்ஸ்க்கு அது நம்ம ஹீரோ பவரை இன்க்ரீஸ் பண்ணும். நோயல் ஸ்டோலன்ங்கிறது நீ தானா அப்படின்னு கோகா தான் நம்ம ஹீரோவை கொள்ள வந்திருக்கான். ஆல்பர்ட்டோட அடியாளா லைஃப்ல ப்ரமோட் ஆயிருக்க போல அங்க ஆரம்பிச்ச ஃபைட்டை நம்ம இப்ப கண்டினியூ பண்ணலாம், இங்க நம்மள தடுக்க யாரும் இல்ல நம்ம ஹீரோ சொன்னா, எம்மள கரணப்பட்டதுன்னு அந்த சில்வர் கைனை கொடுத்துட்டு போனேன், உன் கூட ஃபைட் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல தான் நம்ம சொல்லவும், பட் நீ ஒரு ஸ்லேவ், சோ அவங்க ஆர்டர்ஸ் உன்னால டிஃபை பண்ண முடியாதுல்ல நம்ம ஹீரோ கேட்கவும், கோகா சுகிஷிமா சி ரேங்க் ஸ்வாட்ஸ்மேன் ஃபிளாஷ் அட்டாக் என் ஸ்பெஷாலிட்டி நம்ம சொல்லவும், எதுக்கு அவன் அட்டாக்ஸ் எல்லாம் ஏன்ட்ட சொல்லணும், நானும் நியாயமா நடந்துக்கிறேன்னு, நோயல் ஸ்டோலன் சி ரேங்க் டாக்கர் ஸ்ட்ராங்கான ஓவர் டெத்தோட டெக்னிக்ஸை இன்ஹெரிட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். இப்போ 2 பேருமே ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த கோகாவோட இன்பான்ஸ்ல ஒரு ஸ்வாட்ஸ்மேன் அப்படிங்கிறதுனால கோகா ரொம்பவே ஸ்ட்ராங் தான். ஹீரோ ஃபயர் புல்லட்லாம் ஈஸியா அவனை கொல்லலைனாலும் டேமேஜ் ஏற்படுத்தும் நம்ம ஹீரோ நினைச்சா, சுத்தி இருக்கிற காத்த அவன் ஸ்லாஷ் பண்ணி கோகா எஸ்கேப் ஆயிருக்கான். ஃபைட் பண்ணும்போது நம்ம ஹீரோ அவனோட பால்ஸ்ல ஏம் பண்ணுவோம், எங்கடா ஏம் பண்ற, அது சீட்டிங்னு கோகா சொன்னா, நம்ம உயிருக்காக ஃபைட் பண்ணும்போது எல்லாமே ஃபேர் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபிளாஷ் கிரானேட் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா கோகா கண்ணை மூடிக்கிட்டு டிலேடு ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவோம். ஸ்லாஷ் தான் அவன் ஸ்பெஷாலிட்டின்னு ஃபர்ஸ்டே சொன்னான், இதைத்தான் சொல்லியிருப்பானோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த கோகா கண்ணை மூடிக்கிட்டே தான் ஃபைட் பண்றான். அவனோட சென்சஸ்லாம் ரொம்பவே இம்ப்ரூவ்டா இருக்கு. ஸ்டன் ஹவுல நம்ம ஹீரோ சொன்னா அதையே அவன் ஸ்லாஷ் பண்ணி விட்டுதான். என் ஸ்கில் மேல ஒர்க் ஆகலையா நம்ம ஹீரோ ஷாக் ஆகி கீழே விழறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. என்னதான் ஓவர் டெத்தே நம்ம ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுத்திருந்தாலுமே கூட நம்ம ஹீரோவோட இன்பான் ஸ்கில் ஒரு டாக்கர் வீக்கான கிளாஸ் தான். இந்த கோகாவோட இன்பான் ஸ்கில் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனது. நம்ம ஹீரோவால இவனை பீட் பண்ண முடியுமா? அண்ட் இந்த கோகா நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக தான் வந்திருக்கான். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.